Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஒரு குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் எந்த கொஷின்ஸ்லாம் படித்தா 100 அவுட் ஆஃப் 100 வாங்கலாம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 8 மார்க் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ இந்த 14 ஒன் வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 சாப்டரில் உள்ள புக் பேக் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது குவார்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் 14 கொஷினுமே உங்களுக்கு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் அண்ட் 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே வீடியோவில் வந்து நான் இதில் உள்ளதுலே கன்ஃபார்ம் இந்த டைப் வந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் வரும் அப்படிங்கிற மாதிரி டைப்பு அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமில் இது கன்ஃபார்ம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் என்ன அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் 10th ஸ்டூடெண்ட் நிறைய நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க எப்படி உங்களுடைய ஆன்லைன் டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆன்லைன் டியூஷனோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமிங் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்போம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதிலே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 2 மார்க் பாருங்கள். 15th கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்பு. ஸோ அதாவது ஏபி கொடுத்து ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டைப் இருக்குது, ஏ கிராஸ் பி. இன்னொரு கொஷின் இருக்கும் புக்கில். இது இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. we have to find and a and b. நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பிங்கிறது வந்து லைக் ஏ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் விச் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, செகண்ட் எலமெண்ட் விச் இஸ் ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்போ 3 ஏயோட வேல்யூ என்னது 3,5, பியோட வேல்யூ வந்து 2,4. ஸோ திஸ் இஸ் த ஏ அண்ட் பியோட செட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி புக்கில் வந்து பி கிராஸ் ஏ கொடுத்து பி அண்ட் ஏ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த டைப்பு. 2 மார்க்கில் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. அண்டு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ், ஏன்னா எனக்கு தெரில சீரியஸ்லி நான் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் நான் நினைக்கிறேன், பட் லைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நிஜமாலுமே உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா குவாஷன் அண்ட் ரிமைண்டர் ஃபைன் பண்ணுறது ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் டிவைடட் பை பி. அப்போ ஏ பை பி ஃபைன் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். அடுத்தது வந்து can the number 6 power n and n being a natural number end with the digit 5? வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சீக்வன்ஸோடைய ஜென்ரல் டேர்ம் வந்து ஃபைன் பண்ணுறது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இந்த 21 வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். x² + 6x + 8x² + x - 2 இதோடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இது பார்த்துக்கோங்க. அப்புறம் √16x² + 9y² + 24xy ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்பு. ஸோ இந்த கொஷின் பார்த்துங்க, 3rd யூனிட்டில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டைப்பு. அண்ட் தென் ஷோ தட் ஏபிசிங்கிறது வந்து நாட் சிமிலர்னா we have லைக் நம்ம வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், அந்த தியரத்தை யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணுவோம். ஏபி ஈக்குவல் டு பி, ஏபி பிசி பிக்யூ இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க கியூஆர். இதை வச்சு வந்து இது நாட் சிமிலர் அப்படிங்கிறத சொல்லணும். நாட் சிமிலர்னா என்ன, ஒரு ரெண்டு ட்ரியாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏபிசிங்கிறது ஏபிசி ட்ரியாங்கிள் அண்ட் பிக்யூஆர் ட்ரியாங்கிள் எடுத்துக்கிறோம், முக்கோணம். ஸோ இந்த 2 ட்ரியாங்கிள்லையுமே வந்து காமன் ஆங்கிள் இருக்காது 2 ட்ரியாங்கிளுக்கும். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா சிமிலர்னு சொல்லலாம், பட் இங்கே வந்து காமன் ஆங்கிள் இருக்காது. ஸோ அது வந்து ஷோ பண்ணணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து ஃபைன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏரியா ஆஃப் த ட்ரியாங்கிள் ஃபைன் பண்ணுறது. ஏரியா ஆஃப் த ட்ரியாங்கிள் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். 1/2 × x1 y1 x2 y2 x3 y3 அண்ட் அகைன் x1 y1 போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா. ஸோ வெரி வெரி ஈஸியஸ்டான கொஷின். அண்ட் ஆல்சோ இஃப் த ட்ரியாங்கிள் ஈக்குவேஷன் ஏரியா ஆஃப் ட்ரியாங்கிள் ஈக்குவல் டு 0 which is the கோலினியர் டைப்பும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் ஸ்லோப் ஃபைன் பண்ணுறது. அப்புறம் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும், which is the identity from the 6th chapter trigonometry. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 28 கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள். when will the values of sin theta and cos theta be equal? sin thetaவோட வேல்யூ and cos thetaவோட வேல்யூ வந்து எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் தீட்டா, தீட்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தோம்னா sin theta = 2 அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள். 42 வந்து கம்பல்சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஷுவராக பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்குற ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஏங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, which is 1 less than x less than 4. அப்போ 2,3 வரும். பிங்கிறது வந்து x is ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்போ 0 less than or equal to x less than 2. அப்போ 0,1 வரும்.
சிங்கிறது நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 3, அப்போ 1,2. ஸோ இதை வச்சுட்டு நம்ம A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து சால்வ் பண்ணணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான கொஸ்டின். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் ஏங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரெண்டுமே கூட ஷுவராக பப்ளிக் எக்ஸாமுக்கு வரலாம், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இஸ் த ஃபங்க்ஷன் ரெப்ரஸன்டேஷன் டாப்பிக்ல இருந்து வரும். ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு ஏவில் உள்ள எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும். 3x - 1ங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏபி வந்து ஃபங்க்ஷன் F from A to B தானே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட் 445 and 572 லிவிங் ரிமைண்டர் 4 and 5 ரெஸ்பெக்ட்லி. இது செகண்ட் சாப்டரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்சிஎம் ஃபைன் பண்ணுறது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சிஎம் அண்ட் HCF வந்து ஃபைன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் டேர்ம் வந்து ஃபைன் பண்ணோம். அதோடைய 7th டேர்ம் வந்து -1, 16th டேர்ம் வந்து 17. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதே சாப்டர்ல வந்து உங்களுக்கு இந்த 3 + 33 + 333 ஃபைண்ட் த சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ் அந்த கொஷின். அதுக்கப்புறம் 2² + 4² + 6² லைக் ஃபைண்ட் த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ். ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டரில் ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது 35. ஸோ இது எப்படி அப்படின்னா லைக் வந்து சம்டைம்ஸ் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்து டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. பட் இங்கே இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி உங்கள்கிட்ட M&N வச்சும் இருக்கும், இங்கே வந்து AB வச்சும் இருக்கும். இல்லை AB கேட்டிருக்காங்க. என்னன்னா இஃப் 9x⁴ + 12x³ + 28x² + ax + b is a perfect square. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ நார்மலாக எப்போ போல ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம், கடைசி டேர்ம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறப்ப கேன்சல் ஆகும். அப்போ போத் டேர்ம் நம்ம ஈக்குவல் பண்ணி பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் எனக்கு ப்ராபப்ளி வேல்யூ வந்து 16 நம்ம வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து இஃப் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இது x² - 13x + k = 0 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 17 அப்படிங்கிறப்ப அது 17 வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்ப கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது சிக்ஸ்த் சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் ஏபிசி அண்ட் சிடி கொடுத்துருக்காங்க. சிங்கிறது காமன், அப்போ சிமிலர் இது. ஸோ அதை வச்சு நம்ம ஏபிசி சிடிங்கிறது வந்து சிமிலருங்கிறது சொல்லணும். அதோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, லைக் அந்த சைட்ஸோடைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் டைப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 39 ஷுவராக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி குவார்டர்லி எக்ஸாம்லேயும் ஷுவராக கேட்பாங்க இந்த டைப் கொஷின். குவார்டிலேட்டரோட ஏரியா, நாற்கரத்தின் பரப்பு ஃபைன் பண்ணுறது. எதர் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க, இல்லை இந்த டைப். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புக் பேக்கில் எக்ஸசைஸ் தான், 5.1 தான் இது நினைக்கிறேன், எக்ஸசைஸ் கொஸ்டின். விச் இஸ் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 28. வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அந்த -3, k இருக்குல்ல, கேயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 3 தியரம், தேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர். இந்த 3லேருந்து 1 ஷுவராக கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் பைசெக்டர் கேட்டிருக்கோம். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரிலேருந்து sin A1 + A sin A1 + cos A + 1 + cos A sin A = 2 cosecant ஏன்னு சொல்லணும், பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து இஃப் cosecant θ + cot θ = Pங்கிறப்ப cos θ = P² - 1 P² + 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF நல்லா ஷேர் பண்ணி வைக்க. ஆல் தி பெஸ்ட்.